மூன்றாம் இடத்துல பார்த்தா மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு, லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு தைரியம், அதிகமான தைரியம் இருக்கும். ராகு வந்து அவன் மூன்றாம் இடத்துல எந்த நட்சத்திரத்தை மேல் அமர்ந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் உண்டு, நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் உண்டு. பேச்சு வல்லமை அதிகமாக இருக்கும். பேச ஆரம்பிச்சான்னு வச்சுங்க காது கொடுத்து கேட்க முடியாது. சரிங்களா? பிரபல அரசியல்வாதிகளுக்கும் பிரபல பேச்சாளர்களுக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும். சரிங்களா? அடுத்து நான்காம் இடம்னா அம்மா ஸ்தானம். இப்போ நான்காம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா ஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுப்பாங்க, கொஞ்சம் பாதிப்பு உண்டு. அந்த ராகு தசையோ இல்லை ராகு புத்தியோ இருக்கும்போது அம்மா ஸ்தானத்துக்கு அதிகமான பாதிப்பு உண்டு. கொஞ்சம் குடும்பத்திலிருந்து வேறுபடுறது இந்த மாதிரி இதை கொடுப்பாரு, டைம் கொடுப்பாரு. சரிங்களா? இல்லைன்னு சொல்லுவதற்கு மறுப்பதற்கும் கிடையாது. ஜாதகரோட அம்மாவுக்கு கொஞ்சம் கண்டங்கள் பிறந்ததுலேருந்தே நான்காம் இடத்தில் இருக்கிறாங்களோ அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்பு இருக்கும். கோச்சாரத்தின்படி ராகுவோட பார்வை படும்போது இல்லை ராகுல வேற மற்ற கிரகங்கள் வரும்போது அதோட செயல்படுத்துவார். சரிங்களா? நாளில் இருக்கிறாங்க வந்து ஜாலியாக படுத்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கும் நான் இருக்கிறாங்க ஒன்றுமே இருக்காது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுப்பா, ஜாலியாக இன்பமாக இருக்கேன் அப்படின்னா அது நான்காம் இடத்துல இருக்கிறாங்க. அதே வந்து அவங்க ஒரு லேண்ட் வச்சுருந்தாலுமே, நான்காம் இடத்துல இருக்கிறவங்க லேண்ட் வச்சுருந்தாலுமே இல்லை ஒரு வீடு வச்சுருந்தாலுமே அதோட மதிப்பு அதிகமாக இருக்கும், அது பிரம்மாண்டமாக இருக்கும். சரிங்களா? அவங்க கரெக்டாக பார்த்து வீடு கட்டுறதோ இல்லை இடம் வாங்குறதோ கரெக்டாக வாங்கி பண்ணலைன்னா பெரிய நஷ்டத்தையும் சந்திப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்க ஒரு ரூபா சொல்கிறது நமக்கு போனால் 5 ரூபாய்க்கு வாங்கலாம் சொல்லி எதிர்பார்த்து 10 ரூபாய் கடனை வாங்கிட்டு போய் அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்து வரணும் இருக்குது. அது ராகு தான். சரிங்களா? பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அந்த பிரம்மாண்ட சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டாலே எந்த கட்டத்தில் ராகு இருக்கோ அந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதற்குண்டான பரிகார உபகாரங்களை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருந்தால் ராகு கேதுவோட பாதிப்புகள் குறைஞ்சிக்கிட்டு வரும். இது வந்து அனுபவத்துக்கு கண்ட உண்மை. பரிபுகாரம் என்னது? இதுக்கு பதிலாக வச்சுக்க அப்படிங்கிறத, அதாவது நமக்கு தெரியாது இல்லை, பணத்தை வச்சு எது வேணால் சாதிக்க அப்படிங்கிற பணமும் ராகு தான், ராகுவோட தான். அது வந்து நம்ம ஆசைகள் நம்ம நினைச்சதை சாதிக்கிறோம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப ஒரு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் கிரகங்கள் வந்து என்ன பண்ணுன்னா அது அவங்களுக்கு தேவையான நம்ம கிரகங்களை வழிபட தான் கிரகங்களுக்கு பவரே. நம்மளை பாதிப்பாக எல்லாமே உண்டு. அது வந்து கிரகங்களை வழிபட தான் கிரகங்களோட பவர் அதிகமாகும். இப்போ ராகு கேதுவுக்கு வந்து அதிகமான பவர் இருக்கும்போது அந்த நம்ம வழிபாடு நடத்துகிறப்ப பரி உபகாரங்கள் அவங்க வந்து பூஜை பண்ணி நான் உனக்கு மதிக்கிறேன் அப்படின்னு பண்ண அந்த கிரகங்களுடைய நன்மை குறையும். சரிங்களா? இப்போ உங்களுக்குமே ராகுவோட பாதிப்பு இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட நான் இந்த வீடியோ இடையில நான் அடுத்த வீடியோவில் அது என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கட்டாயமாக ராகுவோட பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. சரிங்களா? நான்காம் இடத்துல வந்து வியாபாரம் பண்ணால் அவங்க நல்லா இருக்கும். வியாபாரத்தில் இருக்க அதாவது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், காய்கறி வியாபாரமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட், ஆடிங், இவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க நான்காம் இடத்துக்கு ராகு இருந்து அவங்க பண்ணாங்க சூப்பராக பண்ணுவாங்க. அப்புறம் சினிமா தொழில் இருக்கவங்க கூட நான்காம் இடத்துக்கு ராகு இருக்கும்போது வச்சுக்கோங்க பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. டைரக்ஷன், ஆக்டிங்கு ஓரளவுக்கு நல்லா வரும். பிரம்மாண்டமாக பேசுகிறதானுங்க ஓரளவுக்கு வரும். ஆனால் வந்து டைரக்ஷன் இல்லை ஒரு ஃபிலிம் டைரக்ஷன், ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப பிரம்மாண்டமாக யோசிச்சு அந்த தொகுத்து வளர்க்குறது, இல்லைன்னா சினிமாவுக்கு கதை எழுதுறது, இந்த மாதிரி இருக்கவங்க நான்காம் இடத்துக்கு ராகு. அடுத்து 5ஆம் இடம் புகழ். எப்பயுமே இவங்களுக்கு மேல் இடத்துலலாம் புகழ் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? புகழின் உச்சிக்கு போகிறவங்க மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் உச்சிக்கு போவாங்க. ஏன்னா ராகு எடுத்து மோடி கொடுப்பாரு. எப்பயுமே புகழ் உச்சியில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அரசியல்வாதிகள் 5ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களா அரசியல்வாதிகள்லாம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இருந்தால் 5 கட்சி 6 கட்சி மாதிரி போகிறவங்களுக்குள்ள 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் வச்சுக்கோங்க. 5 கட்சி 6 கட்சி. ஏன்னா நமக்கு பதவியில் இருக்கணும்னு ஒரு புகழுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க கூட 5ஆம் இடத்துக்கு ராகு இருக்கணும் கட்டாயமாக. அப்புறம் வந்து நம்மளை எல்லாரும் புகழ் கொடுக்கணும் அப்படின்னு
தசை நடக்கும்போது ராகு புத்தி நடக்கும்போது கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ராகு வந்து கெட்டு இருக்கும்போது ஒரு ஜெயில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. 6ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. சரிங்களா? அந்த வருஷம் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் பண்ணிக்கணும். உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் கட்டாயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு ராகு. 7ஆம் இடத்துல ராகுன்னு வச்சுக்கோங்க, காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. வேற எந்த கிரகங்களும் பார்வை இல்லாமல் இருக்குன்னா காதல் திருமணம், முறை தெரிய உறவுகள், இது மாதிரி நிறைய இருக்கும். 7ஆம் இடத்துல ராகுகள் அப்படி வரும். இல்லை கோச்சாரத்தின் படி 7 வந்து வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கு அந்த வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதாவது எண்ணங்கள் அப்படி இருக்கிறப்ப கடினமான முயற்சி பண்ணி உங்களோட உறவுகளை பேணி காத்தீங்கன்னா அந்த ராகுத கோச்சாரத்தில் ராகு மாறினதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். சரிங்களா? 7ஆம் இடத்துல ராகுன்னா பல பெண்கள் எல்லா ஆண்கள் தொடர்புகளும் உண்டாக்குவார். அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் வேண்டாம். உண்டாக்குவார் அப்படின்னா ஜாதகம் வேற லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். ஜாதகர் தன்னுடைய மனக்கட்டுப்பாடு இருக்கணும். சரிங்களா? அந்த மனக்கட்டுப்பாடை வந்து மீறக்கூடிய பல விஷயங்கள் இந்த ருது ஜாதகமாக இருக்கணும். இந்த வயது பருவங்களில் இளம் வயது முக்கியமாக இந்த ராகுவோட இதில் வந்தாலுமே, ராகு நட்சத்திரத்தில் வந்தாலுமே அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க மனசு ஈஸியாக அடுத்தவங்க மாற்றிடுவாங்க. இளம் வயதில் திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துக்காக இளம் வயதில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அவங்க எப்போ வேணால் 7ஆம் இடத்துக்காக இருக்கவங்க எந்த வயசில் வேணால் அது எப்போ திருமணம் பண்ணுவாங்க தெரியாது. நிறைய இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேர்ல, அதாவது சினிமாவில் இருக்கவங்களாம் திடீர்னு ஒரு 50 வயசில் இருக்கவங்க கூட மறுபடியும் ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். சரிங்களா? 8ஆம் இடத்துல ராகுன்னா வச்சுக்கோங்க, அப்பப்போ அடிபடும், எதிரி தொல்லைகளால் சொல்ல மாதிரி எதிரி அடிக்கடி நம்ம ஸ்கெட்ச் போடுறாப்பா அப்படின்னு எதிரியால் எப்போ எது நடக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல இது இல்லையா, இவங்களே படிச்சுப்பாங்க. 8ல் இருக்கிற ராகு வந்து இவங்களே படிச்சுக்குவாங்க. அதாவது அவங்களே இப்படி வச்சுப்பாங்க. அப்படின்னா நண்பர்களையும் உறவினரையும் எதுவுமே கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கணும். எல்லா 8ல் ராகு இருப்பாங்க தன்னுடைய சீக்ரெட்ஸை பகிர்ந்துக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய வியாபார ரகசியங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கூடாது. உங்களோட தொழில் எதுவுமே ரகசியமாக வச்சுக்கணும். 8ஆம் இடத்துல ராகு. அடுத்து 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல ராகுன்னு வச்சுக்கோங்க, தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அப்பாவிற்கு பாதிப்பு வந்து ஜாதகத்துக்குமே கிடைக்கக்கூடிய எதுவுமே வந்து டக்குன்னு கிடைக்காது. சரி, எதுவும் இருக்கிறதா இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறனால அது 9ஆம் இடத்துல ராகு. வாக்கியம் நம்ம பிடிக்க சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபா கிடைக்க வேண்டியிருக்கும், அந்த 10 லட்ச ரூபா கிடைக்காது. அந்த மாதிரி பண்ணிடுவார். 9ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்துல ராகுன்னு வச்சுக்கோங்க, ஐடி, அந்த கம்ப்யூட்டர் மூலமா ஒர்க் பண்ணுறது, தொழில்நுட்பம் சார்ந்தது, இதெல்லாம் 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்துல ராகுன்னா தொழில் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அந்த கோடிங் என்ட்ரு பண்ணுறது, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறது, ஐடிக்கு நிறைய பண்ணுறீங்களா, அதில் முயற்சி பண்ணுறது, வெளிநாடுகளுக்கு வர வாய்ப்புகள், இதெல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு செய்வார். அடுத்து வந்து அதிலே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவார் 10ஆம் இடத்துல ராகு. தொழில் சம்பந்தமான எல்லாம் A to Z எல்லாம் தெரியும் 10ஆம் இடத்துல ராகு. 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானம், வரக்கூடிய வருமானங்கள் எப்படி வந்துட்டே தெரியல, பணம் செலவாயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் 11ஆம் இடம் தான். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். சரிங்களா? ரகசிய வருமானம், இரட்டை வருமானம்னு வச்சுருப்பாங்க, இல்லை சீக்கிரட்டாக வருமானம். அதாவது அவங்க வருமானத்தை வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும். இவ்வளோதான் வருது அப்படின்னு சொல்லாமல் இருந்தாலுமே 11ஆம் இடத்துக்காக எந்த பாதிப்பும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம யோகங்க அடுத்து 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டே இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஒரு இடத்துலையுமே நிற்க முடியாது. அப்படின்னா தன்னோட பூர்வீகத்தை விட்டு 12ஆம் இடத்துல ராகு வந்து தன்னோட சொந்த ஊர், பிறந்த ஊர், அப்பா பிறந்த ஊர், தாத்தா பிறந்த ஊர் அப்படிங்கிற
இந்த வயசுக்குள்ள ராகு தசை வந்துச்சுன்னா அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். ராகுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, காளஹஸ்தி, திருப்பாம்புரம் இங்கே ராகு கேதுக்கு வந்து அப்போ பூஜை பண்ணுறாங்க. இங்கே போய் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேதுக்கு உங்களோட பரிகார பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த சினிமாவில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சில பரிகாரங்கள் வேறு விதமான பரிகாரங்கள் உண்டு. பரிகாரங்கள், பூஜைகள், அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? சினிமாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சினிமாவில் நம்மளும் ஒரு இடத்த பிடிக்கணும்னா உங்களுக்கு ஜாதகம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும். ஏன்னா அதை ஏற்றுக்கணும். சாதாரணமாக நார்மலாக இருக்கிறவங்க என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயில், அம்மன் கோயிலில் ராகு கேது நவகங்கள் வச்சுருப்பாங்க. அங்கே போய் கிளாக் வைஸும் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸும் இருக்கலாம். சரிங்களா? சுற்றி நீ விளக்கு போட்டு 2 விளக்கு 9 விளக்கு போட்டு கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் வெளியே வச்சு சுற்றிட்டு அம்மனையோ சிவனையோ தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ராகு கேதோட பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகும். முக்கியமாக அம்மன் வழிபாடு பண்ணணும். ராகு கேதுக்கு வந்து வழிபாடு என்னன்னா, காளி துர்க்கை கருமாரி தான் ராகு கேதுக்கு முக்கியமான பரிகாரங்கள். சரிங்களா? அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா அம்மன் கோயில் எந்த கோயிலுக்குமே விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா ராகு கேது பாதிப்புலேருந்து விடுபடலாம். முக்கியமாக ராகு கேதுக்கு எந்த கிழமைன்னு கணக்கு கிடையாது. நீங்கள் வழிபடக்கூடியதுன்னா செவ்வாய்க்கிழமை வழிபடலாம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இருக்கும். ராகு கேதுக்கோட பாதிப்புகளுக்கு ஒரு அதிகமான பலன்கள் பாதிப்புகளுக்கு அதிகமான விளக்கேற்றப்ப அந்த